தமிழக சட்டப்பேரவையில் வரும் நிதி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல். மாநில கடன் 6.53 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிதிநிலை சீரான பின்னரே வழங்கப்படும் என அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறைக்கு 36,895 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடத்த ஏற்பாடு. போக்குவரத்து துறைக்கு 5,375 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 5,668 கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 26,647 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்து பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. தமிழக பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவே உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்று வேளாண் துறை பட்ஜெட் தாக்கல். பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மசினகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் வறட்சி. ஏப்ரல் மே மாதங்களில் வறட்சியின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் என விவசாயிகள் அச்சம். திருப்பதியில் அடுத்த 3 மாதங்களுக்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் 21 முதல் 23ஆம் தேதி வரை வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டம். அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். பழமையான கோவில்களை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில்களைப் போல உருவாக்க முடியாது என கருத்து. செங்கல்பட்டில் பாலாற்று பாலத்தில் கடந்த 40 நாட்களாக நடைபெற்று வந்த பராமரிப்பு பணி நிறைவு. பாலத்தில் போக்குவரத்திற்கு அனுமதி. ராஜபாளையம் வனப்பகுதியில் வன விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்பு. நாமக்கல்லில் மாபெரும் விவசாய மற்றும் கோழி பண்ணை கண்காட்சி தொடக்கம். 80க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் துறை அரங்குகள் அமைப்பு. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதல். இந்திய அணி 3வது வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக இந்திய கலாச்சாரம் மற்றும் அறிவியலை பள்ளிப்பாடத்தில் சேர்க்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. கேரள கோட்டயம் மாவட்டத்தில் ரயில் திட்டத்தை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்து பல்கேரியா 8 ரஷ்ய தூதரக அதிகாரிகளை வெளியேற்றியுள்ளது. கொரோனா தொற்று பரவியது முதல் பொது இடத்தில் தோன்றுவதை தவிர்த்து வந்த தலாய் லாமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்.
உக்ரைன் மீதான போருக்கு ரஷ்ய முன்னாள் துணை பிரதமர் ஆர்கடி டிவோர்கோவிச் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவை சீனா காப்பாற்ற முயன்றால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என்று ஜோ பைடன் எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனின் அனைத்து நகரங்களிலும் முன்னேற முடியாமல் ரஷ்ய படைகள் திணறி வருவதாக இங்கிலாந்து உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ரஷ்யா மீது மேலும் சில பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ரஷ்யாவில் இருந்து யுரேனியம் இறக்குமதி செய்ய தடை விதிக்கும் புதிய சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முப்பத்தி இரண்டாவது தேசிய சீனியர் வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக அணி வீரர்களான பவானி தேவி சேபர் தங்கப்பதக்கமும் வினோத்குமார் வெண்கலமும் வென்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மார்க் வுட் போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2022-23 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்தார். அரசு பள்ளி அல்லாத பள்ளிகளில் 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கும் இலவச பாடப்புத்தகங்கள் வழங்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம், ராமநாதபுரத்தில் 10 கோடி ரூபாயில் தொல்பொருட்களை வைக்க அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும், கொற்கையில் 5 கோடி ரூபாயில் ஆழ்கடல் ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 36,895 கோடி ரூபாயும், சுகாதாரத்துறைக்கு 17,901 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 5,922 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 5,375 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 5,668 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 26,647 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 36,895 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 18,000 புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை 52,781 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2022-2023 ஆண்டில் நிகர கடன் 90,116 கோடி ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப தலைவிக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிதிநிலை சீரான பின்னரே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் அறிவிப்பின் மூலம் மாநில கடன் 6.53 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இரண்டாயிரத்தி 22-23 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு குறித்து பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும், வருவாய் அதிகரித்துள்ள போதும் கடன் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 22-2023 வாங்க போகின்ற கடன் 1.20 கோடி ஆக மொத்தம் 2001 2023 வரை இந்த 2 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2.28 லட்சம் கோடி கடன் பெறாங்க. நாங்கள் 10 ஆண்டு காலமா 4.80 கோடி தான். அது 4.8 அதிகமாக மூலதன செலவு இருக்குது. ஆனால் திமுக அப்படி அல்ல, இன்னும் அதுக்கு முழு அறிக்கை கிடைக்கல. ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இதுதான் வேறுபாடு. மார்ச் 24ஆம் தேதி வரை சட்டப்பேரவை பட்ஜெட் தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பட்ஜெட் தொடர் குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2022-23 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். வருகிற 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது
பொது விவாதம் நடைபெறவுள்ளதாக கூறினார். 24ஆம் தேதி நிதியமைச்சரும் வேளாண்மை துறை அமைச்சரும் பதில் உரையை கூறவுள்ளதாகவும் அன்றைய தினத்துடன் சட்டப்பேரவை பட்ஜெட் தொடர் நிறைவடையும் எனவும் அப்பாவு தெரிவித்தார். தமிழக பகுதியின் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20, 21, 22 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களின் அரோகரா கோஷங்களுக்கு இடையே முருகனின் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதனை கூடியிருந்த பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்களைப் போல உருவாக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு பழமையான கோவில்களை பாதுகாக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சுசீந்திரம் தானுமாலயசாமி கோவிலில் ஓவியங்கள் அழிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூரைநாடு கஸ்தூரிபாய் தெருவில் உள்ள மிக பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பால்குட அபிஷேக திருவிழா நடைபெற்றது. இதில் பச்சை காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவையொட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் கன்னியாகுமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. அருவியில் கொட்டும் நீரின் அளவும் குறையாமல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்தவாறு புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். ராஜபாளையம் வனப்பகுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வன சரகமானது ஐயனார் கோவில், முடங்கியாறு மற்றும் சாஸ்தா கோவில் ஆகிய 3 பிரிவுகளாக உள்ளது. இதில் ராஜம்பாறை, அம்மன் கோவில், கோட்டைமலை, நீராவி, நவலூத்து, பிராவடியார், தேவியாறு, புல்லுப்பத்தி உள்ளிட்ட பகுதிகளில் யானை, வரையாடு, கரடி, மான்கள், குரங்குகள், காட்டெருமைகள், சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் விலங்குகள் குறித்த கணக்கெடுப்பு தொடங்கியது. இந்த கணக்கெடுப்பில் 11 குழுக்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு குழுவிலும் வனத்துறையைச் சேர்ந்த 3 பேர், தன்னார்வலர்கள் 2 பேர் என 5 பேர் வீதம் 11 குழுக்களில் மொத்தம் 55 பேர் கணக்கெடுத்து வருகின்றனர். வன விலங்குகளின் எச்சம், கால் தடங்கள், நீர்நிலை பகுதிக்கு வரும் விலங்குகள் என பல்வேறு வழிமுறைகளில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அணுமின் நிலையங்கள் மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள அணுசக்தி பிரிவுகளில் உள்ள பணியிடங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு தேர்வுகளை நடத்தி ஆட்களை நியமித்து வருகிறது. இதற்கிடையில் கடைநிலை பணியிடங்களில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வழங்க ஊராட்சி மன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மைய இயக்குநர் உள்ளூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் தமிழில் கேள்வித்தாள் வழங்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே செயல்படும் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கொரிய நாட்டின் தூதர் யங் சூயுப் குவான் மற்றும் தூதரக தலைமை இயக்குநர் பென் வாங் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அப்போது மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்ட பின்னர் பேசிய கொரிய நாட்டு தூதர் தமிழ்நாட்டிற்கும் கொரியாவுக்கும் இடையிலான தொழில் உறவு மிகவும் பலமாக இருக்கிறது என்றும் கொரிய நாட்டிற்கும் சென்னைக்கும் இடையே விமான போக்குவரத்து அதிகரிக்கப்படும், அதன் மூலம் இரு தரப்புக்கும் இடையேயான உறவு மேலும் வலுப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தருமபுரி அருகே பங்குனி உத்திர திருவிழாவில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் திருத்தேர் பெருவிழா நடைபெற்றது. தருமபுரி அடுத்த அண்ணா சாகரத்தில் உள்ள புகழ்பெற்ற விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 12ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தேரினை முதலில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என கோஷங்கள் எழுப்பினர். அப்போது பக்தர்கள் உப்பு, மிளகு, சில்லறை காசு, பூ, பழம், தானியங்கள் ஆகியவற்றை தேர் மீது வீசி வழிபட்டனர். குமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் பல்வேறு செங்கல் சூளைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த சூளைகளுக்கு தேவையான மண் ஆற்றங்கரையோரம் உள்ள நிலங்களில் இருந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதி இளைஞர்கள் மீது செங்கல் சூளை உரிமையாளர் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் தங்களது ஊரையே அழிக்கும் விதமாக மண் கொள்ளை நடத்தும் கும்பலுக்கு எதிராக குரல் கொடுத்த இளைஞர்கள் மீது பொய் புகார் கொடுத்துள்ளதாகவும், எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மசினகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சியின் தாக்கத்தால் கால்நடைகளின் உயிரை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியுள்ளது மசினகுடி. இந்த பகுதியைச் சுற்றி மாயார், பொக்காபுரம், வாழைத்தோட்டம், மாவநல்லா என 12 கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 5000 நாட்டு மாடுகள், எருமைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு மசினகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதால் மேய்ச்சல் நிலங்களில் உள்ள புற்கள் காய்ந்து சருகுகளாக காட்சியளிக்கிறது. அதேபோல பெரும்பாலான நீரோடைகளில் தண்ணீர் இன்றியும் தண்ணீர் குடிப்பதற்காக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை மாடுகள் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காய்ந்த புற்களை மாடுகள் உணவாக எடுத்துக் கொள்வதால் அவற்றிற்கு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையோடு கூறுகின்றனர். மாடுங்களுக்கு மேய்ச்சல் இல்லை, புல்லெல்லாம் காஞ்சி போச்சு, ரொம்ப கஷ்டம். அந்த மசூடி ஆற்றுல மட்டும் தண்ணீர் வேறு எங்கேயுமே சுட்டுப்பட்டி பக்கத்து கிராமத்தில் தண்ணி இல்லை. இப்போ பொக்காபுரம் தொட்டிலிங்கியில் நிறைய மாடுங்க மேய்ச்சல் இல்லை, தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. தண்ணி இருந்தாலும் காஞ்ச இலை பொறுக்கி நாங்கள் கொடுக்குற புல் சாப்பிட்டுக்குவோம், தண்ணியே இல்லை. அதெல்லாம் மாடுங்களை சாகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. எனவே நாட்டு மாடுகளை அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால் மானிய விலையில் பசுந்தீவனம், புண்ணாக்கு போன்ற உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் எனவும், அதேபோல கால்நடைகள் நீர் அருந்த தண்ணீர் தொட்டிகளை கட்டித்தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பதியில் அடுத்த 3 மாதங்களுக்கான சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் 21 முதல் 23ஆம் தேதி வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் வரும் 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைனில் வழங்கப்பட உள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இதில் ஏப்ரல் மாதத்திற்கான டிக்கெட் வரும் 21ஆம் தேதியும், மே மாதத்திற்கான டிக்கெட் 22ஆம் தேதியும், ஜூன் மாதத்திற்கான டிக்கெட் 23ஆம் தேதியும் ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் பாலாற்று பாலத்தில் நடைபெற்று வந்த பராமரிப்பு பணி நிறைவடைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குன்றப்பள்ளி, மாமண்டூர், பாலாற்று இடையே 2 மேம்பாலங்கள் அமைந்துள்ளது. பாலத்தின் மேற்பகுதி பழுதடைந்ததால் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் பராமரிப்பு பணிகள் தொடங்கியது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய பால பராமரிப்பு பணிகள் கடந்த மாதம் 24ஆம் தேதி நிறைவு பெற்றது. மேலும் திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக உள்ள மற்றொரு பாலத்தில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் பராமரிப்பு பணி நடைபெற்று தற்போது நிறைவடைந்துள்ளது. இதையடுத்து 40 நாட்களுக்கு பிறகு பாலத்தில் போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
கோவை வால்பாறையில் மனித வனவிலங்கு மோதலை தடுப்பதற்காக வனத்துறையினரும் தன்னார்வல தொண்டு நிறுவனமும் இணைந்து தெருக்கூத்து பிரச்சாரம் நடத்தினர். இந்த பகுதியில் அதிகமாக நடைபெறும் மனித மிருக மோதல்களை தடுப்பதற்காக வால்பாறையில் உள்ள வனவிலங்கு ஆராய்ச்சி தன்னார்வலர் அமைப்பு, நேஷனல் கன்சர்வேஷன் பவுண்டேஷன் என்ற அமைப்பினரும் வனத்துறையினரும் இணைந்து முதற்கட்டமாக வால்பாறையில் உள்ள எஸ்டேட் பகுதிகளில் தெருக்கூத்து மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் உலக மக்கள் சமாதானத்துடன் வாழ வேண்டி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பீஸ் ஆன் எர்த் என்னும் உலக சமாதான சின்னம் வடிவில் அணிவகுத்து நின்றனர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் வெள்ளை நிற ஆடை அணிந்து கைகளை கோர்த்தவாறு சின்னத்தின் அச்சில் நின்றனர். வெள்ளை ஆடையுடன் கைகளோடு கை சேர்த்து நின்றவாறு வரைந்து காட்டினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து நாங்க மாணவ மாணவிகள்லாம் சேர்ந்து நாங்க பீஸ் ஆன் எர்த் அப்படிங்கிற அந்த தலைப்புல இருக்கிற அந்த லோகோ நாங்க செஞ்சு காமிச்சோம். ஏன் குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவும் போர் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ அது ஒருவேளை உலக போரா கூட மாற சான்ஸ் நிறையவே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம எல்லா மக்களும் போர் இல்லாம எல்லாரும் சமாதானத்தோட இருக்கணும்னு சொல்லி அதை வலியுறுத்தி மட்டுமே நாங்க இன்னைக்கு இந்த முயற்சியை நாங்க எடுத்திருக்கோம். நாமக்கல்லில் பச்சை பூமி விவசாய அமைப்பு சார்பாக மாபெரும் விவசாய மற்றும் கோழிப்பண்ணை கண்காட்சி தொடங்கியுள்ளது. 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கண்காட்சியில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் சூரிய சக்தியில் இயங்கும் நீர் உறிஞ்சும் அமைப்புகள், அனைத்து ரக விதைகள், இயற்கை உரங்கள், சோலார் பாசன கருவிகள், ஆடு மாடு கோழிகளை வளர்க்கும் முறைகள், அரசு திட்டங்கள் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் முறை போன்ற செயல்முறை விளக்கங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி சின்னேரியில் 3,33,00,000 மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு நடைபாதை, படகு சவாரி உட்பட பல பணிகள் நடைபெறுகிறது. இந்த பணிகளுக்காக அந்த ஏரியில் உள்ள தண்ணீர் மின் மோட்டார்கள் மூலம் கால்வாய்கள் வழியாக வெளியேற்றப்பட்டு புதூர் ஏரி மற்றும் தேவசமுத்திரம் ஏரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் ஏரியில் உள்ள தண்ணீர் முழுவதும் வெளியேறிய பிறகு ஏரியில் படகு இல்லம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட உள்ளன. சென்னை வண்டலூரில் நிர்வாக காரணங்களுக்காக அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 1 மணி வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு பிறகு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விஷால் அம்பிகை திருக்கோவிலில் பங்குனி உத்திர விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட காவடி, அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து திருத்தேரில் சுவாமிகள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவீதி உலாவின் போது ஆங்காங்கே வீடுகளில் உள்ள பொதுமக்களுக்கு அபிஷேகங்கள் வழங்கியும் பிரார்த்தனை நடைபெற்றது. சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கும்பல் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் போதைப் பொருட்கள் விற்பனையை ஒழிக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி கோடம்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நிதிஷ் என்பவரை கைது செய்து 1.2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணையில் மேலும் 2 பிடித்து அவர்களிடம் போதைக்காக பயன்படுத்த வைத்திருந்த வலி நிவாரணி மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. ராஜேஸ்வரி என்கிற பெண் தலைமையில் ஒரு கும்பல் போதை மாத்திரைகளை விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும், குறிப்பாக மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 7,530 மாத்திரைகளும் 4,42,000 பணம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்துள்ளனர்.
ராமேஸ்வரத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பங்குனி உத்தரத்தன்று 1008 சங்காபிஷேகம் விமர்சையாக இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது. அந்த வகையில் காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு எதிரே 1008 வலம்புரி சங்குகள், தங்க திரிசூலம் மற்றும் தங்க குடத்தில் தீர்த்தங்கள் நிரப்பப்பட்டு அலங்கரிக்கப்பட்டன. அவற்றிற்கு தீபாராதனை செய்த பின்னர் அந்த தீர்த்தங்களை கொண்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பங்குனி மாதம் குண்டம் திருவிழா வரும் 21, 22ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகாவில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்குவர். இதற்கிடையில் கோவில் நிர்வாகம் நோய் தடுப்பு ஏற்பாட்டிற்காக கோவில் வளாக தடுப்பு பகுதிகளில் பக்தர்கள் தங்க அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குண்டம் இறங்க கோவிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்கள் தடுப்புகளில் வரிசையில் நிற்க அனுமதி இல்லை என்பதால் சேலை, துண்டு, போர்வை உள்ளிட்ட துணிகளை கட்டி வைத்து தடுப்புகளில் இடம் பிடித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தையொட்டி கல்யாண சுந்தரர் எழுந்தருளி மணிகர்ணிகை தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாசார் முருகன் கோவில் பங்குனி உத்திர விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டும் கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கையுடனும் வடை சுடும் பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் நாராயணமங்கலத்தில் உள்ள ஜடா முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வெறிஞ்சிபுரம் அடுத்த செதுவாலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு எருது விழும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த 33 காளைகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. வேலூரில் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து துண்டறிக்கைகளை வழங்கினார். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் மது குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்டம் தோறும் வாகனங்களில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அதற்கான வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தொடங்கி வைத்தார். கடந்த 16ஆம் தேதி தூத்துக்குடியில் இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடித்ததாக இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்ட 6 இலங்கை மீனவர்களை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பர்வதவர்த்தினி உடனுரை ராமநாத ஈஸ்வரர் ஆலய பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கினர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலை முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மலை மேல் அமைந்துள்ள ஆலயத்தில் உள்ள முருகருக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலையின் கீழ் கலையரங்கத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நேரு நகரில் உள்ள தையல் நாயகி உடனமர் மருந்தீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த தோரணம்பதி மற்றும் குமாரம்பட்டி பகுதியில் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் அறிந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய ஆய்வாளர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள பண்ணைப்பட்டி மற்றும் வலையப்பட்டி கிராமங்களுக்கு கடந்த 2 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதேபோல கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட பூதாமூர் பூந்தோட்டம் பகுதி பெண்கள் காலிக்குடங்களுடன் மறியல் நடத்திய நிலையில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நகர மன்ற தலைவர் மாற்று ஏற்பாடாக உடனடியாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தும்மக்குண்டு மற்றும் மேகமலை ஊராட்சியில் உள்ள விவசாய நிலங்களை தங்கள் துறைக்கு சொந்தமானது என வனத்துறையினர் தெரிவிப்பதாகவும் அங்குள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் வனத்துறையினரின் முடிவை கண்டித்தும் பல ஆண்டுகளாக வசித்து வரும் தங்களை வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடாது என வலியுறுத்தியும் அந்த பகுதி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி ரயில் நிலையம் அருகே உள்ள பயணிகள் நிழற்கூடத்தில் ஆதரவற்ற வயதான தம்பதியர் தங்கியுள்ளனர். இது தொடர்பான செய்திகள் வந்த நிலையில் அவர்களுக்கு ஊத்தங்கரை ஆஞ்சநேயர் கோவில் நிர்வாகம் மற்றும் தனியார் சிலர் சேர்ந்து 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினர். அத்துடன் 8000 ரூபாய் வரை பண உதவியாகவும் அளித்துள்ளனர். இதையடுத்து அந்த தம்பதியினர் உதவி செய்த அனைவருக்கும் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர்.